ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024 வெளிவந்த தேவர்ஜி அப்படிங்கிற ஒரு இந்தியன் வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி சில இந்தியன் வெப் சீரிஸ் பார்த்துருந்தோமோ அதே போலவே இந்த சீரிஸும் ரொம்பவே தரமா இருக்கும். இந்த சீரிஸ் மொத்தமாவே அந்த மாதிரி விஷயம் மட்டுமே வரதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலா 8 எபிசோட்ஸ் இருக்கு. அந்த 8 எபிசோட்ஸையும் நான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். மத்தபடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதும் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கான். யாரா அவன் அப்படி சொல்லி கேட்டா இவன் தான் அந்த சீரிஸோட ஹீரோ. இவன் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவங்ககிட்ட வந்து ஒரு மாதிரியா பேசுறா. இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவ தான் நம்ம ஹீரோயின். எங்க என்னங்க பண்றீங்க, எப்ப பாரு வேலை வேலைன்னு சொல்லி வேலையிலே இருக்கீங்க, என்கிட்டயும் கொஞ்சம் வேலை இருக்கு அதையும் நீங்க செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு மாதிரியா வந்து அவ ட்ரெஸ் அவளே தூக்கி காட்டுறா. அப்ப நம்ம ஹீரோ அவளை ஒரு மாதிரியா பாப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு மாதிரியா பார்க்காம வேற மாதிரி பாக்குறான். அதுக்கு முன்னாடி ஹீரோயினே சொல்றா, ஏங்க இப்பயும் முறைச்சு தான் பாப்பீங்களா, இந்த மாதிரி என்ன பார்த்தா எந்த ஆமலைக்கும் அப்படி தோணும், ஆனா நீங்க என்னங்க இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என்ன முறைக்க வர செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு மறுபடியும் ஹீரோயின் போய் ஏங்க என்னால முடியல, இப்போ நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து அவன் மேல ஏறி உட்காந்து மறுபடியும் ரொமான்டிக்கா பேசுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா பார்த்துட்டு இருந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, எம்மா தாயே ஃபர்ஸ்ட் நீ எழு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி ஓரமா போட்டுட்டு இவன் பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். இந்த சீனை பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ஹீரோ ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பான் போல, வைஃப் இந்த அளவுக்கு பேசியும் தலைவர் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஹீரோயின் அவனே பார்த்துட்டு அங்கிருந்து போக இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பெட்ரூம்ல இருக்கா. அப்ப ஹீரோ உள்ள வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். ஹே செல்லம், என் மேல எதுவும் கோவமா, மதியம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு அதனால தான் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, விடுங்க, உங்களுக்கு தேவைன்னா வருவீங்க, உங்களுக்கு தேவைன்னா போயிடுவீங்க, உங்களுக்கு தேவை இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கோவமா எந்திரிச்சு போக உடனே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி ஏ செல்லம் என்னடி கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ஹக் பண்ணி அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோனோட கோவம்லாம் போயிடுது. டக்குனு உடனே ஹீரோயினும் அவனை ஹக் பண்ணி அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இவ நீங்க தொட்டா மட்டும் போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை விட இவ வேற லெவல்ல கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா. உண்மையிலே இந்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லா சமம் பண்ணி முடிக்க இந்த சீரிஸோட டைட்டில் கார்டு அப்பதான் போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு வேலைக்காரியை காட்டுறாங்க. அவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம முதலாளி பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்காரு, எப்ப பாரு மேடம் அவர் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க, எப்படியாச்சும் இந்த ஜூஸை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க அவரை பாத்திர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரி அவளுக்கு அவ்வளவே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசி முடிச்சிட்டு அப்புறம் ஜூஸை போட்டு அவ அங்கிருந்து கிளம்பும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. அவகிட்ட வந்து ஹீரோயின் எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா நம்ம சார் தான் ஜூஸ் கேட்டாரு, அதனாலதான் கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்பதான் கிளம்பினா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ போட்டு மட்டும் வை, நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன், உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், அவர் டென்ஷனா இருப்பாரு, அவர்கிட்ட நேரம் பார்த்தா எல்லாத்தையும் கொடுக்கணும், தேவையில்லாம பண்ணா அவருக்கு செம கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடு நானே கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறா. அவ அங்கிருந்து போனது அந்த வேலைக்காரி, சே இன்னைக்கும் மேடம் வந்து கெடுத்துட்டாங்க, நம்மள சாரை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க, சாரோட உடம்பும் அவரும் பா நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரி மறுபடியும் அவளுக்கு அவ்வளவே புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜூஸ் கொண்டு வந்து ஹீரோ கொடுக்குறா. உள்ள வந்ததும் அவ என்னங்க இந்த ஷர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஏன்னா இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் இல்ல நார்மல் கம்பெனி தான், பெருசா இன்னைக்கு எதுவும் மீட்டிங் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்றா. கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு எங்க ஒரு விஷயம் சொல்லணுங்க, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீங்க ஈவினிங் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம், அவன் நம்மள எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லம்மா இந்த ஒரு வாரம் தான் எனக்கு டைம் இருக்கு, நெக்ஸ்ட் வீக்லாம் ஆடிட்லாம் வரும், நான் ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இருக்கேன், ஈவினிங் எப்ப வீட்டுக்கு வரும்னு சொல்லி எனக்கே தெரியாது, அதனால எனக்கு போக முடியாது, உனக்கு விருப்பமா இருந்தா நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு இல்லங்க நீங்க இல்லாம எப்படி நான் மட்டும் போறது, அவன் நம்ம ரெண்டு பேரும் எதிர்பார்ப்பா, நான் மட்டும் போனா அது சரியா இருக்காதுங்க, நீங்க ஏதோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி மத்தவங்க நினைப்பாங்க இல்லையா, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதுக்கு அவன் டென்ஷன் ஆயிடுறான். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கேன், நீ போனப்போ போகலாம் வீட்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் போன பிறகு ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஃபோன் பண்றா, என்னடி ஆச்சு ஈவினிங் எல்லாம் வரீங்கல்ல, உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எங்கடி நான் எவ்வளவு தூரம் பேசி பார்த்துட்டேன், ஆனா அந்த மனுஷன் வர மாதிரி தெரியல, பேச பேச ரொம்ப டென்ஷன் தான் ஆகுது, அவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப புலம்பிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் சரி ஓகேடி நீ பாரு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி போனை வைக்க அதுக்கப்புறம் ஹீரோயின் போனை வச்சிடறா. மறுபடியும் அமைதியா உட்காந்து எதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் கால் பண்றான். கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, செல்லம் கோச்சிக்கிட்டியா, நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், சரி விடு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் ஈவினிங் வரேன் நம்ம சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறா. எங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் உண்மையாதான், நான் ஈவினிங் வரேன், சரி நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஏண்டி நாங்க ரெண்டு பேரும் நைட் வரோம், இப்பதான் ஒரு போன் பண்ணாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவளும் உண்மையாவா சொல்ற, சரி ஓகே வாங்க வாங்க, நானும் எங்க நீ வரமாட்டியோன்னு சொல்லி நினைச்சேன், பட் சூப்பர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா போன் கட் பண்ண இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் போய் வேலைக்காரி கிட்ட பேசுறா. இங்க பாரு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா நானும் சாரும் வெளியே போறோம், எப்படி லேட் நைட் ஆயிடும், இல்லனா மேக்ஸிமம் நாளைக்கு காலையில தான் வருவோம், அதனால நீ வேலை முடிஞ்சது வீட்டுக்கு போயிடாத, இன்னைக்கு மட்டும் இங்கே தங்கு, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, நான் உன்ன நம்பி தான் விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின்
ஹீரோயின் சொல்றா. அதுக்கு வேலைக்காரியும் அம்மம்மா ஓகே தாமா, ஆனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோனும் சரி நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் போன பிறகு வேலைக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, அப்பாடா இன்னைக்கு நைட் சாரு மேடம் இருக்க மாட்டாங்க, அதனால நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றா. யாருக்கா கால் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வேலைக்காரி இருக்கால, அவ யாரையோ செட்டப் பண்ணி வச்சிருக்கா. அவனுக்கு ஃபோன் பண்றா. அவனுக்கு ஃபோன் பண்ணி டேய் எங்கடா இருக்க, ஒரு சூப்பர் நியூஸ், எங்க சாரு மேடம் வெளியே போறாங்க, அதனால நைட் யாரும் இருக்க மாட்டாங்க, சோ அதனால நைட் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலைக்காரி கூப்பிடுறான். அதுக்கு அவனும் ஓ அப்படியே சங்கதி கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப கம்மியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. அதை பார்த்ததும் ஹீரோ கேட்கறான், என்ன ட்ரெஸ் இது, வெளியே ரெண்டு பேர் போறோம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா, இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, பார்ட்டிக்கு எத்தனை ஆம்பளைங்க வருவாங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கணுமா, என்ன ட்ரெஸ் இதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி எடுத்து கொடுத்து இதை போய் கட்டிட்டு வா, இதை கட்டிட்டு வந்தா பார்ட்டிக்கு போலாம், இல்லைன்னா போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த சாரி எடுத்து கட்டிட்டு அங்கிருந்து பார்ட்டி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த வேலைக்காரி இருக்கால, அவ என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பர்ஃபியூம்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த வீட்டு எஜமானி அம்மா மாதிரி ஃபுல்லா ரெடி ஆயிடுறா. அப்போ அவரோட செட்டப் இருக்கான் இல்லையா அவனும் இந்த வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் நம்ம வேலைக்காரி அவனும் சேர்ந்து வேற லெவல்ல பங்கம் பண்றாங்க. அது இந்த வேலைக்காரி எங்க சம்பவம் பண்ணுவா அப்படின்னா நம்ம ஹீரோ சம்பவம் பண்ணுவாங்கல்ல அந்த பெட் தான் இவங்களும் சம்பவம் பண்ணுவாங்க. இந்த சீனும் பாக்குறதுக்கு ஹீரோயின் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராவே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சம்பவத்தெல்லாம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நைட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டென்ஷனா இருக்கான், உனக்கு என்ன அவளை கொழுப்பு ஏறி போச்சா, பார்ட்டியில பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி சிரிச்சு பேசுற, அவனுங்களும் மேல மேல வந்து விழுகுறானுங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும் தானே உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ஷனா பேசுறான். அதுக்கு ஹீரோயின் எங்க நீங்களும் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, இப்ப இதெல்லாம் காமன், சும்மா கையை பிடிச்சி பேசுறது அப்புறம் கட்டி பிடிச்சி பேசுறது எல்லாமே இப்ப காமன் தான், இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆனா எப்படி, எனக்கு புரியல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சே நீ அப்படி பண்ற அப்படின்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கா, ஆனா அவன் சமாதானமே ஆகல. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறா, பேசாம நேத்து பார்ட்டிக்கு வராம இருந்திருக்கலாம், நேத்து வந்து போன பிறகு ஏன்டா வந்தன்னு சொல்லி ஆயிடுச்சு, நேத்து நைட்ல செம சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவகிட்ட பேசுறா. அதுக்கவ ஏண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஆகணுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல அவங்க கூட நான் சிரிச்சு பேசிட்டேனாமா, அது ஒரு பெரிய குத்தம்னு சொல்லிட்டு நேத்து இங்க கூட அப்படி சண்டை போடுறாரு, இல்ல உண்மைதாண்டி கேட்கறேன் இவருக்கு வேற என்னதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவ ஃப்ரெண்டும் ஏண்டி உன் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு, நாளா என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வெளியிலாம் போயிட்டு வந்தா என் ஹஸ்பண்ட் ஒண்ணுமே கேட்க மாட்டாரு, நான் நைட் கூட ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இந்த சீனை பார்க்கும்போது ஏமா ஓகே உன் ஹஸ்பண்ட் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா எதுவும் சொல்லல ஓகே தான், ஆனா நைட் நீ ஸ்டே பண்ணி வரதுக்குலாம் எதுவும் சொல்லல அப்படின்னா சிறந்த கணவரா தான் இருக்க செய்றார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. சரி நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா பாத்தியா உன் புருஷன் எப்படி இருக்காரு என் புருஷன் எப்படி இருக்காரு, இதான் எனக்கு பெரிய தொல்லையே, நமக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது, நம்ம ஃப்ரீயாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ட்ரெஸ் இப்படிதான் போடணும் இப்படிதான் நடந்துக்கணும், மொத்தமா அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா தான் நம்மள வந்து பண்ணுவாங்க, நம்மள போய் கேட்டா ஏதோ அந்த விஷயத்துக்கு நம்ம அழைச்சிட்டு வந்த மாதிரி நினைப்பாங்க, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவளும் ஆமாமா இந்த ஆம்பளைங்களாம் இப்படிதான், அவங்களுக்கு தேவைனா மட்டும் வந்து பண்ணுவாங்க, ஆனா நமக்கு தேவை அப்படின்னா என்ன அலையிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இதெல்லாம் எங்க போய் சொல்றதோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஒரு வயசான பாட்டிக்கு காட்டுறாங்க. யாரா அந்த பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவருடைய அம்மா தான் அந்த பாட்டி. அந்த பாட்டி ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா ஏன்பா என்னப்பா ஆச்சு, என் பொண்ணு என்கிட்ட பேசினா அவ நார்மலாவே இல்ல, உங்களுக்குள்ள நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேக்குது. அதுக்கு உடனே அவனும் இல்ல அப்படிலாம் இல்லையே நாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கு உடனே அந்த பாட்டி இல்லப்பா நான் உன்னை நம்பிதான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன், அவளை நல்லபடியா பாத்துக்கோ, அவளை கஷ்டப்படுத்தாத, அவளே ஏதாச்சும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா கூடயும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போப்பா அப்படி சொல்லி இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பாட்டி சொல்லுது. அதுக்கு அவனும் சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த சீன் என்ன அப்படின்னா இப்ப இந்த பாட்டி பேசுது இல்லையா இதுக்கு யார் காரணம்னா அந்த ஃப்ரெண்ட் இருக்கால அவதான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஐடியா கொடுத்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லி அவங்க அம்மா மூலமா அவன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா, உன் ஹஸ்பண்ட் கிட்ட உங்க அம்மா சொல்லிருப்பாங்க இன்னைக்கு நைட் பாரு உன் ஹஸ்பண்டே உனக்கு சமாதானப்படுத்துவாரு, அது மட்டும் இல்லாம உன் ஹஸ்பண்ட் இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. நடந்தா சந்தோஷம் தாண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அதுக்கு உடனே அவன் ஃப்ரெண்டும் ஏய் எல்லாம் நடக்கும்டி, சரி நடந்தா எனக்கு எப்ப ட்ரீட் தருவ, உன்னை ஃபுல்லா அப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணலாமா அப்படி சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா பண்ணலாண்டி, பட் ஃபர்ஸ்ட் என் பிரச்சனை சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா மத்தத பாத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, ஹீரோயின் பெட்ரூம்ல இருக்கா. ஹீரோ எப்படா வருவான் எப்படா பேசலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள வரான். ஹீரோ உள்ள வந்த உடனே அவனா வந்து பேசுவான் சொல்லி இவன் நினைக்கிறா. ஆனா அவன் பேசாம உருன்னு ஒரு மாதிரியா இருக்கான். சரி ஓகே நீ உருன்னு இருந்தா இருந்துட்டு போ, உன் மைண்ட நான் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் அந்த மாதிரி ரொமான்டிக்கா பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவன் அப்பையும் அந்த ரொமான்டிக் மைண்ட் செட்டுக்கு போகாம உருன்னே தான் இருக்கான். ஆனா ஹீரோயின் விடலையே, அவ அப்படியே கண்டினியூ பண்ணி அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அப்படி இப்படின்னு போட்டு தேய்ச்சு அவன் அந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபுல் ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு சும்மா வேற லெவல்ல பங்கம் பண்றாங்க. இப்போ இவங்க பண்ற சம்பவம் கூட இந்த சீரிஸ்ல சும்மா தரமா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த வேலைக்காரியை கட்டுறாங்க. இந்த வேலைக்காரி அவளோட செட்டப் இருக்கா இல்லையா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. எங்க பாடுறா அன்னைக்கு நைட் பண்ணது ஆனா அது செமையா இருந்துச்சு,
எனக்கு அப்ப இருந்தே அதே மாதிரி பண்ணணும் போல தோணுது, எனக்கு மறுபடியும் வேணும்டா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் எனக்கும் தான்மா முடியல, அன்னைக்குல இருந்து அதே ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே மறுபடியும் டைம் கிடைச்சா நான் சொல்றேன், கண்டிப்பா நீ வா, வந்தே ஆகணும்டா, மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்ல அவனும் கண்டிப்பா வராம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் கதவு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி போறா. அவ போகும்போது பார்த்தா அந்த வேலைக்காரி வந்து மேடம் இருங்க, சார் தான் வந்திருப்பாரு, நானே திறக்கிறேன், நீங்க எதுக்கு நடந்து வரீங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு அவ எனக்கு தெரியும், நீ வேலையை மட்டும் பாரு, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவ போய் கதவு திறக்கிறா. கதவு திறந்தா நம்ம ஹீரோ இருக்கான், ஹீரோ கூட அவன் தம்பி வந்திருக்கான். இந்த சீன்ல ஹீரோட தம்பிக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கும் போல அவனை மெதுவா கைத்தாங்களா நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டு வரான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, இவனையே இப்ப கூட்டு வந்திருக்காரு, அதுவும் இவனுக்கு வேற அடிபட்டு இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவங்க உள்ள வந்து வேலைக்காரி ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறா, மேடம் இவர் யாரு, இவரை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா, உன் வேலையை மட்டும் பாரு, சும்மா எல்லாத்தையும் வந்து இது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு போ இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு அவகிட்ட கோவப்பட்டுட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறான். அப்புறம் ஹீரோ கொண்டு போய் அவனை பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டு அங்கிருந்து வெளியே வரான். வெளியே வந்ததும் ஹீரோயின் அவகிட்ட கேட்கறா, எங்க என்னாச்சு, ஏன் உங்க தம்பி இங்க கூட்டு வந்திருக்கீங்க, அவருக்கு என்னாச்சு, ஏதோ அடிபட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் ஆமாமா ஒரு சின்ன ஆக்சிடென்ட், நல்ல வேலை சின்ன அடியோட போச்சு, இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு வரேன், அவன் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் தங்குவான், அவனுக்கு என்ன எதுன்னு பார்த்து நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் இங்க நம்ம 2 பேர் தான் இருக்கோம், அவருக்கு எப்படி இங்க கம்ஃபர்ட்டா இருக்கும், உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அமிச்சிக்கலாம்ல, எங்க நீங்க இங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் உடனே ஒரு மாதிரியே பாக்குறான். அதுக்கு உடனே இல்ல நான் தப்பான மீனிங்ல சொல்லல, அங்க இருந்தா அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும், இங்க அவருக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்குமான்னு தெரியல, அதனாலதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். அதுக்கு உடனே அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நம்ம நல்லபடியா பார்த்துட்டு இங்க இருந்து அனுப்பிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி இருக்கான், அவன் போன் பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் உள்ள வரா. என்ன கொழுந்தனாரே எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அண்ணி நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், 2 லூசு பசங்க ஆப்போசிட்ல வந்தாங்க, அவங்களால தான் இப்படி நடந்துச்சு, நல்ல வேலை சின்ன அடியோட தப்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு உடனே ஹீரோயினும் ஐயோ பார்த்து இனிமே போனா பார்த்து போங்க, ஏதாவது ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அதுக்கு உடனே அவனும் அண்ணி உட்காருங்க கொஞ்ச நேரம் பேசுவோம், நானும் வந்தப்ப இருந்து தனியா இருக்கிறதுனால ரொம்ப மைண்ட் பிரஷரா இருக்கு, யாராச்சும் பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்ட பிறகு ஹீரோயின் சொல்றா, சே நான் வேற ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்களே அடிபட்டு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சொல்லுங்க, நம்ம பேசலாம், மத்தபடி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா 1 வீக் கழிச்சு அப்படி சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா, என்ன கொழுந்தனாரே ஏதோ படம்லாம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வரைய வேற தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஆமா நீ அண்ணா உங்ககிட்ட சொன்னது இல்லையா, நான் நல்லா வரைவேனே, அதுக்காக நான் ப்ரொஃபஷனல் அப்படிலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் என்னோட ஹாபிஸ் பொழுதுபோக்காக வரைவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு இவ்வளவு எங்க பொழுதுபோக்காகவா, அதுக்கே இவ்வளவு சூப்பரா வரையறீங்க, இன்னும் நீங்க ப்ரொஃபஷனலா வரைஞ்சீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அண்ணி நீங்க வரையறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இல்லப்பா எனக்குலாம் வரைய தெரியாது, பட் டிராயிங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன், எனக்கு இதை பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அட விடுங்க நீ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இது சும்மா சப்பா மேட்டர் தான், நான் உங்களுக்கு கத்து தரேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் உண்மையாவா, எப்படி கத்துக்கிறது, சீக்கிரம் கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் அண்ணி நான் கூட இருந்தே சொல்லி தரேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்து அவ கையில அந்த பென்சில் ஸ்டிக்கை கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு ஆ ஆ இ சொல்லி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறான். ஆனா நேராக தலைவர் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஹீரோயினை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படி டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, மெதுவா கையை கொண்டு போய் அவ இடுப்பு கிட்ட வைக்கிறான். அவன் இந்த மாதிரி வச்சதும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனும் ஹீரோயினும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் மறுபடியும் மேற்கொண்டு வரைஞ்சிட்டே இருக்கா. அவனு என்ன பண்றான் அப்படின்னா, மேற்கொண்டு கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். அவங்க வரைய இவங்க தேய்க்க, இத வேலைக்காரி பார்க்க, இந்த சீனே ஒரே கூத்தா இருக்கும். இவங்க பண்றத வேலைக்காரி பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மேடம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க, நம்ம கிட்ட மட்டும் தான் கோவத்தை காட்டுவாங்க, அங்க பாரு சாரோட தம்பி கூட சேர்ந்து என்னென்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பண்றத இவ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவ டக்குனு செட்டப்புக்கு போன் பண்ணி, டேய் என்னால முடியலடா, என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் முடியாது, நீ வா, இங்க சாரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல வச்சே நம்ம ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போன் பண்ணி கூப்பிடுறான். இவ சொன்ன உடனே அவன் இதுக்காகவே காத்துட்டு இருப்பான் போல. டக்குனு ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த தோட்டத்திலே சும்மா பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணி முடிக்க அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனை காட்டுறாங்க. அவன் பாத்ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைப் ஓபன் பண்ணா தண்ணி வரல. என்னடா அது தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வெளியே வரான். அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ இன்னொரு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. சுத்தமா Dress எதுவுமே போடாம இவன் இந்த மாதிரி குளிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த கொழுந்தார் கூட அந்த மாதிரி இருந்தா இல்லையா, அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதாவது அவன் இடுப்புல கை வச்சது, அதுக்கு இவ ஃபீல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவன் நினைச்சு பார்த்துட்டே குளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மாதிரி குளிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி தண்ணி நம்ம அண்ணன் ரூம்ல வருதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள வரான். உள்ள வந்து அண்ணியை காணோம், அவ குளிச்சிட்டு இருக்கா. இவன் ஏற்கனவே அண்ணி மேல ஒரு மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கான். இப்ப சொல்லவா வேணும், மெதுவா வந்து பாத்ரூம் கதவு திறந்து பார்த்தா
நம்ம ஹீரோன் குளிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோன் அவன் முழுசா பாத்துறான். உடனே அவன் ஷாக் ஆகி நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பார்த்துட்டு அமைதியா அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோன் ஷாக் ஆயிடுறா. ஷோ இவன் வேற பாத்துட்டானே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா டோரை லாக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோட தம்பி இவங்க 3 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவன் சாப்பிடும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவளையே பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனை கேட்கறான் அப்படின்னா சாப்பிடும்போது பேசக்கூடாது ஓகே, அதுக்காக இவ்வளவு சைலண்டாவா இருக்கிறது, நீ என்னடானா அண்ணி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, அவன் என்னடானா கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கா, நான் சாப்பிடுறதா வேணாமா, ஏன் நார்மலாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஹீரோயின் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க தலைவலியா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஹீரோட தம்பியும் ஆமாண்ணா எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பட் காலையில இருந்து எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு, எனக்கும் மைண்ட் சரியா இல்ல, அதனாலதான் ஒரு மாதிரியா இருக்கேன், தூங்குனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சீன் இந்த மாதிரி முடிய அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவனை அண்ணியை பார்க்க வரான். நேரா வந்து அண்ணி நான் நேத்தே உங்க கூட கேட்கணும்னு நினைச்சேன், சாரி நேத்து நான் தெரியாம தான் வந்து பாத்துட்டேன், நேத்து அப்படி நடக்கும்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கல, நீங்க எதுவும் என்ன தப்பா நினைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல ஓகே தான், நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணிருக்க போறீங்க, இதுக்காக நீங்க சாரி எல்லாம் சொல்ல வேணாம், நேத்து எனக்கே மைண்ட் செட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னடா அப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கப்புறம் ஓகே அண்ணி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிச்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ எங்க வெளியே போறதுக்காக பர்ஃபியூம் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்னங்க வாசனை ஒரே தூக்குன்னு தூக்குது, நான் மட்டும் தான் எப்பயுமே அப்ரோச் பண்றேன், நீங்க என்ன அப்ரோச்சே பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து ஒரு மாதிரியா பேசுறா. உடனே அவன் அப்படிலாம் இல்ல செல்லம், வீட்டுல தம்பி வேற இருக்கான், அதனாலதான் நான் கொஞ்சம் யோசிச்சேன், மத்தபடி பண்றதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அதுக்கு உடனே ஹீரோயின் ஓ வாசனை மட்டும் தான் தூக்குச்சு நினைச்சேன், கீழேயும் தூக்கிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறா. அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல 2 பேரும் சேர்ந்து மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது, இந்த சீரிஸ்ல ஹீரோயின் பண்ற ஒவ்வொரு சீனுமே சும்மா தரமாவே இருக்கும். எங்கம்மா இருந்த நீயே இந்த மாதிரி சம்பவம் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோயின் வேற லெவலில் சம்பவம் பண்ணுவா. இவங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவனை கட்டுறாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோயின் தாட்டாவே இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணாங்களே அப்ப கூட இவன் டச் பண்ணா இல்லையா அந்த ஞாபகமாவே இருக்கு. என்னடா அது இப்படி மைண்ட் ஃபுல்லா அண்ணியாவே இருக்காங்க, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனவே புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் தூங்கிடுறான். ஆனா ஹீரோயின் பார்த்தா தூக்கம் வராம எதையோ யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு யோசிக்க இந்த கொழுந்தனார் அவளை பார்த்தான் இல்லையா அதே ஞாபகமா இருக்கு. அப்புறம் நேராக அந்த பக்கம் திரும்பி படுக்கிறா, இந்த பக்கம் திரும்பி படுக்கிறா, ஆனா தூக்கமே வரல. சரி தூக்கம் தான் வரல, டயர்டா இருக்கு, சும்மா வெளியே வாக்கிங் போலாம்னு சொல்லிட்டு வெளியில இருந்து வந்துடுறா. நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் தூங்காம ஹால்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. கொழுந்தனாரே நீங்க தூங்கலையா, இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு உடனே அவன் இல்ல நீ தூக்கமே வரல, என்னமோ தெரியல 2 நாளா மைண்ட் சரியில்லை, நானும் எவ்வளவு தூங்க ட்ரை பண்றேன் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது, ஆமா நீங்க ஏன் தூங்கலையா, இந்த நேரத்துக்கு வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா ஆமாமா எனக்கு தூக்கம் வரல, மோஸ்ட்லி நேரத்துக்கு நான் தூங்கிடுவேன், ஆனா எனக்கு என்னமோ தலைவலியா இருக்கு, சரி சும்மா வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே அவன் இல்ல நீ எனக்கு தெரியும், எனக்கு என்ன தோணுதோ அதே தான் உங்களுக்கு தோணி இருக்கும், அதனால தானே உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அது ஹீரோயின் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு உடனே அவன் இல்ல நீ எந்த விஷயத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க முடியாது, அது ஒரு நாளைக்கு நம்மள மீறி வெளியே வரும், நம்ம தப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அது ஹீரோயினும் அவளுக்கு புரியாத மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில அந்த ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து என்ன கொழுந்தனாரே காலையில ஒர்க் அவுட்டா, செமையா பாடியை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவனுக்கு டக்குன்னு அவளோட ட்ரெஸ் இல்லாம பாத்ரூம்ல பார்த்தான் இல்லையா அது ஞாபகத்துக்கு வருது. உடனே அவன் உங்களோட நீ நான் மெயின்டைன் பண்றேன், நீங்க தான் செமையா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமடையா பேசுறான். அதுக்கு உடனே ஹீரோயினும் கொழுந்தனாரே உங்களுக்கு வர ரொம்ப கொழுப்பாயிடுச்சு, நான் உங்க அண்ணி ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா தெரியும் அண்ணி தெரியாம பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு மாதிரியா வரான். உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவனே தான் மறுபடியும் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வரான். ஹீரோயின் ரூமுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி கொழுந்தனார் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நீ உங்களை பார்க்க வந்தேன், ஏன்னா எனக்கு காலையில இருந்து சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல, எப்ப பாரு உங்க ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவளை ஹக் பண்ண அவளும் எதுவுமே பேசாம இவனுக்கு மெதுவா அப்படியே கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிடறா. அப்படா 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு சும்மா தரமா சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட தம்பி வச்சு சும்மா வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருப்பா. இந்த சம்பவத்துல அவங்க 2 பேரும் சும்மா உறிஞ்சி எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு பதறி போய் அல்றா. அப்புறம் தான் தெரியுது இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா வேர்த்து வேற போயிடுது. அடச்ச ஏன் இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, நான் போய் நம்ம புருஷனோட தம்பியை சோ இந்த மாதிரிலாம் கனவு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே புலம்ப ஆரம்பிச்சிடறா. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குனு நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அவனை பார்த்தது அவனுக்கு பயமாயிடுது. என்னடா இப்பதான் கனவு கொண்டோம் அதே மாதிரி இவன் வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை பார்த்தா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து லிப்லாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் அவனை தள்ளி விடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா
தள்ளிலாம் விடாம இவ்வளவு அவனுக்கு இடு கொடுத்து பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குனு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஷோன் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல பலார்னு ஒரு அடி வேற அடிச்சிடறான். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்னா உங்க அண்ணன் கிட்டே சொல்லிடுவேன். அண்ணினா அன்னிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போனதும் இவன் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனே ஹீரோ கிட்ட போய் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய் என்ன எப்ப பாரு அந்த மாதிரி சும்மா பண்ணு சொல்லி கேட்டுட்டே இருக்க, எப்ப பாரு அதே மைண்ட் செட்ல இருக்க முடியும், நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கோவப்படுறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாரு உனக்கு எப்படியோ சொல்லி தெரியாது, ஆனா எனக்குன்னு சில உணர்ச்சிகள் இருக்கு, நீ பண்றது சும்மா ட்ரையா இருக்கு, எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலா இருக்க முடியாது, எனக்கு இப்ப அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஓப்பனாவே கேட்கறா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு இப்ப பண்ண விருப்பம் இல்ல, இப்ப என்னால பண்ண முடியாது, உனக்கு வேணும் அப்படின்னா உன் விரல வச்சு என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா அங்கிருந்து வெளியில இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டல் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம அளவும் ஆரம்பிச்சிடறா. இந்த சீன்ல ஹீரோயினை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோயின் சம்பவம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லா உட்காந்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் எழுப்புறான். அண்ணி அண்ணி ஏன் டல்லா இருக்கீங்க, ஏதாவது நீங்களும் அண்ணாவும் சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் இருக்கா இல்லையா, அவ தம்மால வேற கை வைக்கிறான். அப்புறம் கை வச்சதோட மட்டும் இல்லாம மெதுவா தேய்க்க ஆரம்பிச்சு, அண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு அதிகம்னு சொல்லிட்டு நீங்களும் அண்ணாவும் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன், அண்ணாக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா உங்களுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கிட்ட வர நம்ம ஹீரோயினும் இல்ல இது வேணாம் நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். அதுக்கு அவனும் விடாம மெதுவா கிட்ட வர, அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மெதுவா ஒரு ட்ரெஸ்ஸா கழட்டி போடுறாங்க. அப்படியே கழட்டி போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ரூமுக்கு அப்படியே போயிடுறாங்க. அவன் ரூமுக்கு போயிட்டு சொல்லவே தேவையில்ல, சும்மா தாறுமாறா தெறிக்கி விட்டு சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் இந்த சீரிஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணி முடிக்க இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது, இப்ப கட்டினாங்க இல்லையா அது நம்ம ஹீரோனோட இமேஜினேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கனவு தான் கண்டா, ஆனா இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்து எங்கிட்டு இருக்கா. சோ கனவுக்கும் நினைச்சு பார்க்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுறா, ஏங்க இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா, எனக்கு இதே ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்ப ஆரம்பிச்சிடறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படிலாம் இல்ல, நீ சும்மா அதே மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது, அதை பத்தி இப்ப பேச வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு பார்த்தா அந்த வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ ரூம்குள்ள வந்துடுறா. அவ ரூம்குள்ள வந்ததும் ஹீரோயின் கேட்கறா, ஏய் உனக்கு அறிவில்ல, ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம், நீ பண்ண உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல மேடம் சாருக்கு இது ஜூஸ் கொடுக்குற நேரம், அதனாலதான் உள்ள வந்தேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு உடனே அவ எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு, நீ ஜூஸ் போட்டு அங்கே வைக்க வேண்டியதானே, நான் கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டி பேசுறா. அதுக்கு அந்த வேலைக்காரி அமைதியா இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி அங்கிருந்து அமைச்சிடறா. அதுக்கப்புறம் வெளியே வந்து மறுபடியும் வேலைக்காரி திட்ட ஆரம்பிக்குது. வேலைக்காரி என்ன பண்றா அப்படின்னா வேற எதையும் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு உடனே ஹீரோயின், ஏய் நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன், நீ அங்க என்னடி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க புதுசா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. உடனே ஹீரோயின் பாக்குறா, யாரு இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவனுடைய ஆள். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி, அப்புறம் அவன் லவ்வர், அப்புறம் நம்ம ஹீரோயின், இவங்க மூணு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட சொல்றா, அண்ணி நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை பத்தி இவன் நிறைய சொல்லியிருக்கான், பட் நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சு பார்க்கல, உண்மையிலே நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் அப்படிலாம் ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி குளு குளுன்னு இருக்கா. அப்புறம் இந்த இடத்துக்கு வேலைக்காரி வரா. வேலைக்காரி வந்துட்டு, அம்மா நீங்களும் ஐயாவும் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க, எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உடனே ஹீரோயின் காண்டாயி, ஏன் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற, கல்வெட்டுல உட்கார்ந்து செதுக்க போறியா, உன் வேலையை மட்டும் பாரு போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டி அமைச்சிடறா. அதுக்கு உடனே வேலைக்காரியும், என்ன எப்ப பாரு மேடம் திட்டிட்டே இருக்காங்க, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. இந்த குழந்தையோட லவர் இருக்கா இல்லையா, அவ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. இவ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்க வரான். அவன் வந்து இவளையே பார்த்துட்டு இருக்கான். இவ வேற எக்ஸசைஸ் பண்ற அப்படிங்கிற பேர்ல அரையும் குறையுமா வேற ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. எங்க என்னாச்சுங்க, எப்ப வந்தீங்க, ஏன் இங்க நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப ஹீரோ பார்த்து அவளை பார்த்து பேசாம அவனுடைய தம்பி லவர் இருக்கா இல்லையா அவளை பார்த்தே பேசிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு காண்டாயிடுது, என்னடா இவர் இவளை பார்த்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு, இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப காண்டாயி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அண்ணா வாங்கண்ணா எப்பனா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச போறா. ஆமா அவன் இவ்வளவு நேரம் வந்து பார்த்துட்டு இருக்கான், இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதாமா, அவன் முன்னாடி தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்பதான் வந்த மாதிரி போயிட்டு கேஷுவலா பேசுறாளாமா. அப்புறம் பேசிட்டு இருக்க இவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அவளை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோயின் முன்னாடியே அவனை கட்டியும் முடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பியும் அவனுடைய லவரையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, காஞ்ச மாடு கம்பள போந்த மாதிரி அவன் மேல அவன் பாஞ்சிடறான். ஏன்னா இவனே ஆல்ரெடி அண்ணி நினைச்சு அந்த மாதிரி மைண்ட் தாட்ல இருக்கான். இப்ப சொல்லவே தேவையில்ல, இவனோட லவர் வேற வந்திருக்கா. இவன் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி சும்மா அந்த பொண்ணு போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நம்ம ஹீரோன் இருக்கால, அவ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக மெதுவா வந்து கதவு திறந்து பாக்குறா. கதவு திறந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்க ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹீரோன் வெளியே வந்து விளக்கறிட்டு கேட்கறா, சார் எப்ப போனாங்க, சார் நான் காலையிலே பார்க்கலையே, உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போனாரா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்கறா. அதுக்கு அவளும் தெரியல
மேடம் சார் எங்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா காலையில அவசர அவசரமா இங்கே கிளம்பி போனாரு, அதுவும் போன் வேற பேசிக்கிட்டே போனாரு அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகே உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோட தம்பியும் அவனோட லவரும் மறுபடியும் சம்பவம் பண்றாங்க. டேய் நைட் தான ஒரு சம்பவத்தை முடிச்சிங்க, பகல்லையும் மாடா, சரி பண்றது பண்றீங்க ஓகே, அந்த டோராவது க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுங்களேடா, பாவண்டா அந்த புள்ள அடிக்கடி வந்து எட்டி பாக்குதுடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாக்குற நேரம் பார்த்து இவனுக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் வந்து பேசுறான். அண்ணி என்ன தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ரொம்ப கற்பனை காணாத, உன்னை பத்தி நான் ஏன் யோசிக்கணும், எனக்கு யோசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, தேவையில்லாம கனவெல்லாம் காண வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கோவமா பேசுறான். அதுக்கப்புறம் அவன் ஏன் நீ நடிக்கிறீங்க, உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு எனக்கும் அது பிடிச்சிருக்கு, அதுவும் உங்களுக்கு அது கிடைக்கவில்லைன்னு சொல்லி நீங்க ஏங்குறீங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாடமடையே கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் உன் லவர் உன் கூட தான் இருக்கா, ஆனா நீ இப்படி வந்து என்கிட்ட கேவலமா பேசிட்டு இருக்க, இதுலயே தெரியுது உன் கேரக்டர் எவ்வளவு கேவலமானதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி பேச ஆரம்பிச்சிடறான். ஆனா அவனை பார்த்தா அசர்ற மாதிரி தெரியல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீ எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன், இதுல தப்பதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவனுடைய லவர் இருக்கா இல்லையா, அவளும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. என்ன அண்ணி குழந்தை நேரம் இதை டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு உடனே ஒண்ணு இல்ல நம்ம மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், எங்க வைக்கலாம், மேல வச்சுக்கலாமா இல்ல கீழே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா இந்த தம்பியோட லவர் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு போன் வருது அவங்க வீட்ல இருந்து எமர்ஜென்சியா ஊருக்கு கிளம்பி வர சொல்லி. அதனால அவளும் பாத்தீங்கன்னா சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன், மறுபடியும் நான் இன்னொரு நாளைக்கு வரேன், எங்க வீட்டுல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஊருக்கு கிளம்புறா. உடனே ஹீரோயின் அப்பாடா போய் தொலையட்டும், இவங்க 2 பேர் பண்ற அலப்பற தாங்க முடியல, நம்மளே ஆல்ரெடி அந்த மைண்ட் செட்ல இருக்கோம், இவனுங்க வேற ஓவரா பண்ணி நம்ம மைண்டை காலி பண்றானுங்க, நல்ல வேலை போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்த உடனே பாஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்ததும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. எங்க இன்னைக்கு எனக்கு பண்ணி ஆகணும், நீங்க பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஓப்பனாவே கேட்கறா. அதுக்கு அவன் டென்ஷனே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஏய் உனக்கு அறிவில்ல, எப்ப பாரு சும்மா கேட்டுட்டே இருக்க, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி தான் நடந்துப்பியா, எனக்கு இந்த மாதிரி கேட்டாலே ரொம்ப காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப கோவமா பேசுறான். அது மட்டும் இல்லாம அவன் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் நைட் தூங்கின பிறகு நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ரூமுக்கு இவளே போயிடுறா. இவளே போயிட்டு அவனை பார்க்க அவன் சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இவளே பாஞ்சி பிடிச்ச அவனை லிப்லாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் இவளை வச்சு வேற லெவலில் என்ஜாய் பண்றான். இந்த சீனும் இந்த சீரிஸ்ல வேற லெவலில் சும்மா டாப் நாச்சா இருக்கும். ஏன்னா இந்த சீன் கற்பனையோ இல்ல கனவோ கிடையாது, கதைப்படி தற்போது நடக்கிற மாதிரி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அப்பப்ப இந்த மாதிரி தேவைப்படும் போதெல்லாம் சமம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த மாதிரி போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு நாள் பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கும் நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் தான் கூட்டு போய் கேக்லாம் வெட்டுறான். அப்ப ஹீரோயின் சொல்றா உனக்கு எவ்வளவு டேஸ்ட் இருக்கு, ஆனா அவங்க அண்ணாக்கு ஒரு டேஸ்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு நாள் கூட பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க அண்ணனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு உடனே அவன் எப்பவுமே அப்படிதான், சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருப்பான், அவனை பத்தி எதுக்கு நீ இப்ப பேசிட்டு இருக்கீங்க, இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டிட்டு அங்கேயே 2 பேரும் ரொமான்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா அன்னைக்கு நைட் ஆயிடுது. வீட்டுக்கு வந்த பிறகும் பார்த்தா வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் இல்ல. அப்பயும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் ஹால்லே ஓப்பனா சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்லாம் அவன் பண்றானோ இல்லையோ நம்ம ஹீரோனோட ஃபோர்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அப்ப அவன் ஒன்னு கேக்குறான். அப்ப அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா என்ன நீ இந்த இடத்துல அப்படி ஷோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக எனக்கு கிளீனா இருந்தா தான் பிடிக்கும், ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் உடனே என்ன சொல்றான் அப்படின்னா இப்பதான் பார்க்க பயங்கரமா இருக்கு, சும்மா தாறுமாறா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விளாசிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணி முடிக்க அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் கன்சீவா இருக்காளா இல்லையா சொல்லி டெஸ்ட் பண்றா. டெஸ்ட் பண்ணி பார்த்தா டெஸ்டிங்ல இவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி வருது. அதே நேரம் பார்த்தா ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் உடம்புலாம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா சரி ஊருக்கு போறான் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்புறான். உடனே ஹீரோயின் போய் கேக்குறா இப்படி நீ உடனே ஊருக்கு கிளம்புனா எப்படி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்றானா இப்ப நான் இங்க இருந்தேன் அப்படின்னா நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி தெரிய வந்துரும், அதனால நான் இங்க இருக்க மாட்டேன், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கிளம்ப ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயின் நீயும் எல்லாரும் மாதிரி தான் இருக்க, ஏன் தைரியமா எதுவும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோவப்படுறா. ஆனா அவன் இல்ல நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது சரியா வராது, நான் கிளம்புறதா சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்புறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை போட்டாலும் வீட்டுல மாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி அவன் தம்பி கிட்ட பேசுறான். டீ என்னடா ஆச்சு, உடம்பு சரியா போச்சு, ஓகே எங்கிட்ட சொல்லாம கூடவா போவ, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா இல்லனா கம்பெனில கூப்பிட்டாங்க அதனால தான் நான் கிளம்பிட்டேன், நீங்க இன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் நெக்ஸ்ட் மந்த் வரேனா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு இவனும் சரி ஓகே சரி பாத்துட்டு வா, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா உங்க அண்ணி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இவங்க ஷேர் பண்றான். அதுக்கு இவன் ஓகே ஓகே நான் வாழ்த்துக்கள்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன் வச்சிடறாப்ல. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த வேலைக்காரி இருப்பா இல்லையா, அவளையும் அவரோட செட்டப்பையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலை செய்யறாங்களா கார் ஷெட், அந்த கார் ஷெட்லயே வச்சு 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குப்பா இந்த சீன்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அதுக்கு டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா எப்படி கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் சாங் வைப்போமோ அந்த மாதிரி தான் அங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் நமக்கு சொல்ல வராரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சம்பவத்தை முடிச்சுட்டு 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்க வர வழியில நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கிடக்குது. ஏ என்னடா பேப்பர் அப்படி சொல்லி 2 பேரும் எடுத்து படிக்கிறாங்க. படிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணியிருப்பான் போல, நமக்கு ஏன் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவனால அது பண்ண முடியாது. அது மட்டும்
மட்டும் இல்லாம அவனால குழந்தையும் பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த ரிப்போர்ட்ல போட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோக்கு இது எல்லா விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதாவது இப்ப ஹீரோன் கன்சீவா இருக்கிறது காரணம் நம்ம கிடையாது, நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டக்கு டக்குன்னு ஒரு கிளான்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஓட்டி காட்டுறாங்க. அப்போ ஒரு சீன் ரிவீல் பண்றாங்க. அந்த சீன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீன்ல ஹீரோன் கற்பனை பண்ணிருப்பாள்ல, அந்த சீன் கற்பனை கிடையாது, அது நிஜம். அவங்க அந்த மாதிரி பண்ணும்போதே ஹீரோக்கு அப்பவே விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோ அப்படியே அமைதியா இருந்திருக்கான். இப்பவும் ஹீரோ இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை கீழே கிழிச்சு போட்டிருக்கான். அதை தான் இந்த வேலைக்காரியும் அவன் செட்டப்பும் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே நினைச்சிட்டு இருக்கான், இது யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரிஸ் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.